எப்படி இவ்வளவு ஆதரவும் வாக்குகளும் கிடைக்கின்றன? ஆளுங்கட்சியை அவர் விமர்சனம் செய்வதால் வாக்குகள் கிடைக்கின்றன. அவர் என்ன பிரபாகரனை பத்தி பேசுறதுக்காக இவ்வளவு பேர் 8% ஓட்டு போடுறாங்க? இல்ல, ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுனால தான் ஓட்டு போடுறாங்க. திராவிட கட்சியில விமர்சிக்கிறதுனால தான் ஓட்டு போடுறாங்க. அதனால அவருக்கும் தெரியும். சீமான் அவர்கள் ஒரு எழுச்சியோடு வந்து கருணாநிதிக்கு பேன செலவு வச்சுனா உடப்பேன் பேசுனதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்கியிருந்தாங்க நினைக்கிறேன். 130 கோடி நம்ம அந்த நாங்கள் கடந்த முறை வாங்கிய 11,000 வாக்குகளை விட இந்த முறை 2 முறை வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவர்கள் சொன்னாங்க. அண்டு நாம் தமிழர் அமைப்பு வந்து ஒரு மூன்றாவது சக்தியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அண்ட் இந்த தாக்குனீர்கள் என்றால் நல்ல மனிதர், ஒரு மிகச்சிறந்த கதை அது வேற வாய் போல் சிறந்த சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நல்ல மனிதர், நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர். அந்த அடிப்படையில் இவரை உண்மையிலேயே புகழக்கூடியவர். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்ப கூட சொன்னீங்க 3 கட்சியை சொன்னீங்க, தாவேக்க, திமுக, அதிமுக சொன்னீங்க. எங்கள் அண்ணனை சொல்லவே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு கீழே இருந்து பார்க்குறப்ப. இல்லை, இவர் வந்து ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு. இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம் எப்படி கருத முடியும்? அண்ணனு பாவ 2010 கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் ஒத்தாலே நான் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரை போய் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் இது? இவர் பொழுதுபோக்கு, இவர் நமக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறார். அதனால இவர் ஒரு சீரியஸ் கண்டென்டராக நம்ம பார்க்க வேண்டியது. இவரை தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சரில்? என்டர்டெய்னர்னு சொல்லிட்டேன், அவருக்கே அந்த எண்ணம் கிடையாது. நீ தான் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலுக்கு கட்டியவன் தமிழன், செல்றவன் தமிழன், உள்ள இருக்கிற இறைவனும் தமிழன். எதுக்கட தமிழ்ல வந்து வழிபாடு இல்லை என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு, வீரத்தமிழ் முன்னணி சார்பாக வழக்க போட்டு கோவில் கலசம் வரைக்கும் தமிழை வழிபாடு மொழியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நின்னது இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துற அந்த புரோக்கர் சொல்றான்ல, அந்த நாம் தமிழர் கட்சி தான். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் மட்டும் இல்ல, கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல, இப்போதைக்கு மருதமலை கோயில்ல, பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல, இன்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க, இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல என்று தமிழ்நாடு முழுக்க தமிழர் கோவில்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடியது என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த கட்சி தான். இந்த நாம் தமிழர் கட்சி தான். இந்த சவுக்கு போன்ற புரோக்கர்கள் அவதூறு பரப்புற விமர்சனம் செய்யற இந்த நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலைக்காக போராடி சிறைக்கு சென்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உண்மையிலே இவனை நாயின்னு சொல்றது நாயை இழிவுபடுத்துவதற்கு சமம். நாய் கூட ஓரளவுக்கு நன்றியோட இருக்கும். அது வந்து சோறு வைக்கலாம் தான் கடிக்கும். ஆனா இவன் அப்படி கிடையாது. சோறு வச்சவனையும் கடிப்பான், சோறு வைக்காதவங்க கடிப்பான். இவன் சோத்துக்காக என்ன வேணாலும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய்